எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம புதினா பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில்ங்க நல்ல அடிகனமான கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு வறுக்க போகிறோம். எள்ளை வந்து கடைசியாக போட்டு வறுத்துக்க போகிறோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி விதைகள், ஜீரகம், நிலக்கடலை பருப்பு இது மூணுமே மிதமான தணலில் தான் நம்ம வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிதமான தணலில் ஃப்ரை பண்ணிக்கிங்க. நம்மளுடைய நிலக்கடலை பருப்பு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த எல்லா பொருட்களுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இப்போ அதே கடாயிலங்க திரும்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெயில் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 10லேருந்து 15 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு 4 வரமிளகாய் எடுத்துகிட்டு அந்த ரெட் சில்லி வந்து 2 சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இங்கே வந்து வெந்தயம் வந்து முற்றிலும் ஆப்ஷனலுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நம்ம போட்டிருக்க வெந்தயம், வரமிளகாய் இது ரெண்டுமே நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த வரமிளகாயையும் வெந்தயத்தையும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த பிளேட்டுக்கே மாற்றிக்கிங்க. இது எல்லாம் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து புதினாவை வந்து இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுக்க போகிறோங்க. நான் வந்து ஒரு பெரிய கட்டு புதினா எடுத்திருக்கேன். அது வந்து காம்போடையே கிள்ளி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த புதினாவை வந்து இப்போ இந்த கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த புதினாவில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வந்து நமக்கு வந்து புதினா நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கணும். பாருங்கள், இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. நமக்கு இப்போ புதினா வந்து ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்குங்க. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய வரமிளகாய், எள், கடலைப்பருப்பு அந்த கலவை இருக்குது பாருங்கள், அதை வந்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டுங்க வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய புதினாவை வந்து இதில் சேர்த்துக்கிறோங்க. இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 15 பல் வந்து பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு உள்ள புளியை வந்துங்க 1/4 கப் அளவு தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். அதையும் வந்து இந்த புதினா கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இந்த பச்சடிக்கு தண்ணி வந்து உங்களுக்கு நிறையா தேவைப்படாது. பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதுமான அளவு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வந்து இன்னுமே தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க. இப்போ வந்து இது ஒரு தாளிப்பு செய்ய போகிறோம். அதுக்காகங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, ஜீரகம், அது கூடவே வடைப்பருப்பு எல்லாமே 1/4 டீஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய் இது எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கிறோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த புதினா பச்சடி இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த தாளிப்பில் சேர்த்து நல்லா எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கணுங்க. இங்கே வந்து நான் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த புதினா பச்சடியை 10 நாளைக்கு மேலே வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் பழைய புளியை பயன்படுத்தி இந்த பச்சடி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே உங்களுக்கு சுவையாக இருக்குங்க. இது மாதிரி ரெடி பண்ணியிருக்க இந்த புதினா பச்சடியை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா தி பெஸ்ட் ரெசிபிங்க. செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு ரெசிபிங்க. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த புதினா பச்சடி ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த புதினா பச்சடி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.